சங்கங்களின் கூட்டமைப்பில் 10 தமிழக அரசை கண்டித்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். தமிழக வெற்றி கழகம் ஆதரவு. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் சம்பளம் வழங்க வேண்டும். சமையலர் மற்றும் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் சம்பளம் வழங்க வேண்டும். சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் காலியாக உள்ள 60,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்றது. இதில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் நியாஸ் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஏராளமான அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வரும் நிலையில் மேற்கண்ட கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் தென்காசி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர். அம்ச கோரிக்கைகளை உடனடியாக